முன்பு செந்தில் பாலாஜியின் மனைவி ஸ்டாலினுடன் நேரடி மோதலா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய மனைவியோடு தொடர்ந்து மோதலில் இருப்பதாகவும், மோதல் போக்குகளில் பாத்தீங்கன்னா இருப்பதாகவும் தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியின் மனைவி ஸ்டாலினுடன் கடுமையான மோதல் போக்குகளில் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய புருஷன் ஜெயில நினைச்சாருன்னா இந்த செகண்டே அவர் வெளியே வருவார். அது வேற விஷயம். ஓகேங்களா? இந்த செகண்டே அவர் வெளியே வருவாரு. உங்களுக்காகவும் உங்களின் கட்சிக்காகவும் மட்டுமே அவர் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய மனைவி ஸ்டாலினுடன் தொடர் மோதல் போக்குகளை பாத்தீங்கன்னா கடைபிடித்து வருவதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலினுக்கும் சரி, அல்லது நம்முடைய செந்தில் பாலாஜியின் மனைவிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய மனைவி ஸ்டாலினுடன் தொடர்ந்து கடுமையான மோதல் போக்கினை பார்த்தீங்கன்னா வைத்து கொண்டிருப்பது ஸ்டாலினுக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நாளை பின்ன பிஜேபியில் போயிட்டு நம்முடைய இதே செந்தில் பாலாஜியுடைய மனைவியே போய் ஏதேனும் வாக்கு மூலத்தை கொடுத்து விட்டார் என்றால் என்ன நடக்கும்? கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி மனைவியுடன் கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் மனைவி ஸ்டாலினுடனான நேரடி மோதல் போக்குகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழகத்தின் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை நோக்கிய நகர்வுகள் நகருமா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேர்தல் முடிவுகள் தான் அதற்கு முழுமையான முழு பொறுப்பை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.